ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு முறை கூட ஒளிபெருக்கின் மூலமாக உங்களுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளிபெருக்கின் மூலமாக நீங்கள் ஏராளமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய செய்திகளையும் நீங்கள் அவ்வப்பொழுது நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய செய்தி, நீங்கள் பெற்ற நன்மைகளையெல்லாம் நீங்கள் சாட்சிகளாக பகிர்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக தேவனுடைய நாமம் இன்னும் மகிமைப்படும். கர்த்தர் தாமே இன்னும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்றதான வார்த்தைகளை அவர் வைத்திருக்கிறார். எதிர்நோக்கி இருக்கிற எல்லா கிருபைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே நம்ம இந்த நேரத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல ஆண்டவர், அப்பா என்னோடு நீங்கள் பேசுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, இன்றைக்கு நீர் கொடுக்குற உடைய வார்த்தையின் மூலம் என்னை இன்னும் நீங்கள் பலப்படுத்துங்க என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆமாண்டவர் இந்த ஒளிபெருக்கின் இந்த நேரத்தில் இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி இறங்கட்டும்ப்பா. நீங்கள் ஆமாண்டவர் நீங்கள் கிரியை செய்யும்போது நிச்சயமாகவே புரியாத வார்த்தைகளெல்லாம் புரிய வைக்கிற தேவன் வாழ்க்கைகளை திறந்து ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மாலை மட்டும்தான் முடியும். உங்கள் கிருபைக்கு அருமையான பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அடியாளையும் தாழ்த்துகிறேன். இந்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாதுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் இங்கே பார்க்குறோம். தேவன் அதுவும் யாருக்கு கொடுக்குறார் பாருங்க, தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் அவருக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் அவர் என்ன பண்ணுவாராம், வர்த்திக்க பண்ணுவாராம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒளிபெருக்கின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறாராம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் ஒரு ஈசாக்கையும் ஆபிரகாமையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்ததைப் போல தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் ஆசீர்வதிப்பார். எரேமியா 33:22 அவர் நல்ல திட்டமாக லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லாமல் ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் அவர் என்ன செய்கிறார், நான் இன்றைக்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவேன்றார். அப்போ வர்த்திக்க பண்ணுவது என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, பெருக செய்கிறது. நம்ம வாழ்க்கையில் முந்தி இருந்த ஆசீர்வாதத்தை விட இனி நமக்கு இன்னும் வர்ற நாட்களில் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் நம்மை பெருக செய்கிற ஆண்டவர். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய கரத்தில், ஆண்டவரே என்னை நீர் பெருக செய்யும், என் வாழ்க்கையை நீர் வர்த்திக்க பண்ணும், என் சந்ததியை நீங்கள் வர்த்திக்க பண்ணும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரு. வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்தது, அந்த சந்ததிக்கு கிடைச்சிது. அந்த சந்ததியிலிருந்து யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதுபோல் இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார், நம்மை தாசனாய் தாவீதின் சந்ததியையும் அவருக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் இன்றைக்கு இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் எழுப்புதலின் காலங்கள், எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் எழும்பி இருக்கிறாங்க. அப்படியானால் அவங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளையும் அங்கு செய்கிற ஊழியங்களையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா, வர்த்திக்க பண்ண போகிறார். அதை இன்னும் பெருக செய்ய போகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய சமூகத்தில், அதற்கு நான் என்ன செய்யணும், எதில் நீர் என்னை வர்த்திக்க பண்ணுவீர் என்று சொன்னால் 2 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். இது கொடுக்கப்பட்ட நேரத்தில் 2 காரியம். ஒன்று,
தேவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீஷர்கள் வர்றாங்க. அவர் சீஷர்கள் வரும்போது பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீரென்று அவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாணப்படும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார், அவர் பின்பு 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியமாகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய சமூகத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாக இருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கை தான் சீஷர்களோடு பேசுகிறார். அப்படி உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர், அவர் சீஷர்கள், அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் இயேசுவை நோக்கி கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். என்ன கேட்குறாங்க? ஆண்டவர்கிட்ட, இயேசு சுவாமிகிட்ட கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அவங்க வேறு எதுவும் கேட்கல பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இவர் எப்பவும் உலக பிரகாரமான காரியத்தை பேச மாட்டார், அதை நம்ம கொடுக்க மாட்டார். எப்பவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால தான் நம்மளை என்ன செய்வார், நிரப்புவார், பேசுவார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கேட்குறாரு, எங்கள் விசுவாசம் இன்னும் என்ன செய்யணும், வர்த்திக்க பண்ணணும். அப்போ அங்கே என்ன நடக்குது? 6வது வசனத்தில், அதற்கு கர்த்தர், கடுகு விதைகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ இன்றைக்கு உங்கள் விசுவாச வாழ்க்கையை தேவன் என்ன பண்ண போகிறாரு, வர்த்திக்க பண்ண போகிறார், அதை பெருக செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா, நம்ம வீடுகளில் இன்றைக்கி நிறைய பிசாசினுடைய கிரியைகள், அந்த பிசாசின் கிரியைகள்னால நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியல, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த லெவலுக்கு நம்மளால் வர முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம், தவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதனால தான் இங்கே நிறைய பாருங்கள், அதுக்கு கீழே உள்ள போர்ஷனில் நம்ம வாசித்ததில் அவங்க சகோதரன் வந்து உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை நீ கடிந்து கொள். அவனை கூட என்ன செய்ய, அவனை நீ கரெக்ட் பண்ணு. அவன் மனஸ்தாபப்பட்டால் சரி, அவனை மன்னிச்சிட்டு விட்டுரு. ஆனால் 7 தரம் அவன் எத்தனை தடவை வந்து அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ அவனை என்ன செய்திரு, மன்னித்து அவனை விட்டுரு அப்படின்றார். அப்போது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடியது இதுதான், ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறவர், தேவன் நம்மை பெருக செய்கிற ஆண்டவர், நம்ம வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதற்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய காரியம், பிறருடைய குறைகளை மன்னிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏனென்றால் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். தெர் இஸ் நோ லிமிட். அதுக்கு இதே கிடையாது. ஒருவேளை நமக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டப்போ அவரை அடித்து அவர் சிலுவையில் இது பண்ணும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு தான் தேவன் இவைகளையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தில் நம்ம இன்னும் பெருக வேண்டுமானால் நம்ம கூட உள்ளவங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் யார் கூடயாவது பேசாமல் இருந்தால், அல்லது நம்ம வீடுகளில் யார் கூடயாவது பேசாமல் இருந்தோம்னா இன்றைக்கு அவங்கள நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். நான் ஒரு சகோதரி நிறைய கவுன்சிலிங் கொடுப்பேன். ஆண்டவர் கிருபையில் இந்த மாதிரி காரியங்களில் ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு, சபை பிள்ளைகளுக்கும், வெளியில் உள்ளவங்களுக்கும், இன்னும் நிறைய தெரிஞ்ச பிள்ளைங்க யாரெல்லாம் பிரச்சனையோடு வர்றாங்களோ அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தேவன் கொடுக்க உதவி செய்திருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், ஒரு 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 நல்ல இளம் பிள்ளை, அது இப்போ வாழ வேண்டிய பிள்ளை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக புருஷனை பிரிந்து இருக்கிறார். அவளுக்கு ஒரு சின்ன பையன், அவள் பிரியும்போது அந்த சின்ன பையன் 3ஆம் கிளாஸ் என்னவோ படிச்சிருக்கிறான். ஆனால் அந்த பையன் வளர்ந்து இப்போ அவன் என்ன செய்கிறான், 22 23 வயசு, அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். ஆனால் என்ன செய்கிறான், இப்போ அவள் இன்னும் தன் புருஷனோடு இல்லாமல் தன் பிள்ளையை வச்சுக்கிட்டு தன் தாயோடு இருக்கிறாள். அப்போது அது குறித்து நாங்கள் வரும்போது ஆவியானவர் என்னோட பேசுனது, நான் சொன்னேன், ஒருவேளை உன் புருஷன் எவ்வளோ தவறுகள் செய்திருக்கலாம், சரியா, உனக்கு இந்த கல்யாணம் கூட முடிச்சிருக்கலாம், ஆனால் நீ ஒரே ஒரு காரியம் செய்யணும், நீ அவரை என்ன செய்யணும், மன்னிச்சிருமான்னு சொன்னேன்.
நீ மன்னிச்சிரு. நீ அவர் செய்த எல்லா தவறுகளையும், அவர் உனக்கு விரோதமாக செய்த எல்லா தீங்கையும் துரோகத்தையும் ஆண்டவரே நான் என் புருஷனை மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு. நீ அவரை நேசி. நீ அவரை வாழணும், அவரோட போய் வாழுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ இதை மட்டும் நீ அவருக்கு பிரியமானபடி செய்திரு. மீதி காரியத்தை அவர் உனக்கு என்ன செய்வார், என்ன செய்யணுமோ அவர் செய்வார். உன் வாழ்க்கை கண்டிப்பாக சமாதானம் நிறைஞ்சதாக இருக்கும். உன்னை அடுத்த அவள் என்ன இப்போ அவளால் பைபிள் வாசிக்க முடியல. அவளே சொல்கிறேன், என்னால் பைபிள் வாசிக்க முடியல, எனக்கு எங்கேயுமே எனக்கு சர்ச்சுக்கு போய் நான் 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா நான் சர்ச்சுக்கு யாருமே போகல, அவங்க வீடுகளில் யாரும் போகல, அவங்க குடும்பத்தில் யாரும் போகல. அந்த பிள்ளைங்க அப்படியே என்ன செய்துட்டாங்க, வெறுத்துட்டாங்க வாழ்க்கையை. அப்போ இன்றைக்கி நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும், வர்த்திக்கு பண்ணணும். பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை. ஏனென்றால் இது பிசாசுடைய கிரியை. இன்றைக்கி பிசாசு முதலாவது யாரை பிரிக்கிறான் தெரியுமா? கணவன் மனைவியை தான் பிரிக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் வாக்கு கொடுக்குறாங்க தேவ சமூகத்தில். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் பிறர் முகம் பாராமல் ஒருத்திக்கே மனைவியாக இருப்பேன், ஒருத்திக்கே புருஷனாக இருப்பேன்றவங்க கிறிஸ்தவங்களையே துரோகம் செய்துட்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நிறைய டைவர்ஸ் என்ன செய்து நோட்டீஸ் கொடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு. பிசாசு குடும்பங்களை உடைக்கிறவன், குடும்பங்களை பிரிக்கிறவன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்க பண்ணுவேன், நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை நாட்டுவேன், நான் உங்களை என்ன செய்வேன், பிடுங்க மாட்டேன். அருமையாக நம்மளை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நமக்கு இப்போ என்ன தேவைன்னா கடுகளவு உள்ள விசுவாசம்தான் தேவை. அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை இன்னும் உறுதியாக பிடிச்சி அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக தப்பு செய்தாங்களோ அவர்களை நம்ம என்ன மனப்பூர்வமாக மன்னிக்கணுமா, மனப்பூர்வமாக மன்னிக்கணுமா, சாதாரணமாலாம் இல்லை, மனப்பூர்வமாக. கொலோசியர் நான் இன்றைக்கு வாசித்த போர்ஷனில் இன்றைக்கி நாங்கள் காலையில் மார்னிங் டான் ப்ரேயர் காலையில் 5:30 மணிக்கு நடத்துவோம். அதில் கொலோசியரில் நல்ல பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் நிறைய சபைகளுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார். பரிசுத்த பவுல் என்ற அருமையான தேவதாசன் நிறைய சபைகளுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு சபையில் கொலோசை என்ற சபையில் அவர் என்ன செய்கிறார், இந்த ஆலோசனைகளை கொடுக்குறதை நம்ம காலையில் இன்றைக்கு வாசித்தது என்னென்னா, மனப்பூர்வமாக அதாவது 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடி பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஸோ நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம மனப்பூர்வமாக இந்த நாட்களில் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அப்படி நாம் என்ன செய்யணும், இவர்களை நம்ம என்ன செய்யணும், மன்னிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிக்கிறது ஒரு மனுஷனுக்கு மகிமை என்று சொல்லி நீதிமொழிகளில் பார்க்கலாம். நீதிமொழிகள் தினமும் நம்ம ஒரு அதிகாரம் வாசிக்கும்போது டெய்லி லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் வாசிக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி நம்ம நடக்கணுன்றது எல்லாமே நீதிமொழிகளில் போட்டிருக்கு. அப்போ அதில் நான் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா, குற்றத்தை மன்னிக்கிறது ஒரு மனுஷனுக்கு மகிமை. யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை போட்டு நோண்டிட்டு அதை நாட்டம் எடுக்க வச்சு மற்றவங்ககிட்ட சொல்லி அதை இது அப்படி இப்படின்னு சொல்கிறத விட அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள நேசிக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு மகிமை, நமக்கு தான் மகிமை. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய வேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்போ நம்ம ஆசீர்வாதம் நம்ம இன்னும் வர்த்திக்க பண்ணப்படணும், இன்னும் நம்ம பெருகணும், நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதத்தில் மேலே வரணும் அப்படின்னா மற்றவங்களுடைய குற்றத்தை நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கும்போது தேவன் நம்மளை அடுத்த லெவல் கொண்டு வர்றார். உன் சகோதரன் செய்த குற்றத்தை அவன் எத்தனை தடவை வந்தாலும் அத்தனை தடவை நீ அவனுக்கு என்ன பண்ணிடு, வந்தாலும் போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சுபாவம், அவன் வந்தாலும் வரட்டாலும் நீ அவனை மன்னிச்சிரு. ஏனென்றால் நாம் மன்னிச்சாதான் நல்ல கிளியராக இருக்குது வசனம்லாம். இந்த வசனத்தை நம்ம கவனமாக படித்தாதான், இந்த வசனம் தான் நமக்கு ஒரு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த வசனத்தை அவர் சொல்கிறாரு, நீ மன்னிச்சாதான் நான் உன் குறை மன்னிப்பேன்றார்.
நான் உன் பாவத்தை மன்னிப்பேன். நான் உன் பாவத்தை மன்னிச்சாதான் உனக்கு பிதாவினிடத்தில் உனக்கு என்ன உண்டு, அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும். 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இயேசுசாமி சொல்கிறார், தன் சீஷர்கள்ட்ட தான் சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீ அவங்க குறைய மன்னிச்சிட்டேன்னா பரமபிதா உங்கள் குறைய மன்னிப்பார். அப்போ 15வது வசனம் சொல்லுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். அப்போ அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கலைன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நமக்கு அங்கே ஒரு தடை. அப்போ எதை நம்ம என்ன செய்யணும், நம்மளை செக் பண்ணணும். யாரை நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம், யார் மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பக்கத்து வீடுகளில், நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் யாரையெல்லாம் நம்ம நேசிக்காமல் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக அவங்கள என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், நான் மனப்பூர்வமாக அவங்கள மன்னிக்கிறேன். நீர் எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, உங்களை போல் எனக்கு அந்த கிருபை எனக்கு கொடுங்கப்பா, அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும். நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போயிடுவார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும், உங்களுடைய எல்லா கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அடுத்தது 2வது ஆசீர்வாதம். அவர் எதில் உங்களை வர்த்திக்க பண்ணுவாரான்னு தெரியுமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல அருமையான வசனங்கள். இதெல்லாம் வாஸ்து தான் நம்ம என்ன செய்ய, நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்ளணும். என்ன செய்கிறாரு? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் 8வது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல கிரியைகளிலும் பெரியவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. நீதியின் விளைச்சல். நீதியின் விளைச்சல் என்ன தெரியுமா? நீதியின் கிரியை, நீதியின் கனி சமாதானம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதில் அவர் வர்த்திக்க பண்ணுவார் தெரியுமா? சமாதானத்தை உங்களை என்ன அதிகமாக கொடுப்பார். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சமாதானம் இல்லை, அம்மாவுக்கும் மகளுக்கும் சமாதானம் இல்லை, மாமிக்கும் மருமகளுக்கும் சமாதானம் இல்லை. சரியா? அப்போ இப்போ இருக்கிற சமாதானத்தில் இன்னும் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை என்ன செய்வார்? கொண்டு செல்வேன் என்று சொல்கிறார். வர்த்திக்க பண்ணுவேன்றார். வர்த்திக்க பண்ணுறதுன்னா அது ஆசீர்வாதம் தான். அதை இன்னும் பலுகி பெருக செய்வார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்லற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. அந்த நீதியின் கனி சமாதானம். யாக்கோபு 3:18. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. தட் மீன்ஸ் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் இந்த 2வது ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். அந்த 2வது ஆசீர்வாதம் நீதியின் கனியாகிய சமாதானம். நம்ம நல்ல நேர்மையாக கடந்து போகும்போது நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்ம செய்கிற ஊழியங்களில் தேவன் நல்ல சமாதானத்தை கட்டளையிடுவார். அவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டோடைய கிருபையினால் நானும் ஐயாவும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அவங்களோட நான் பகுதி நேரமாக ஊழியம் செய்ய, முழு நேரமாக 20 ஆண்டுகள் அவங்களோடு நடந்து ஊழியம் செய்ததுனால, அவங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கொரோனா டைமில் கர்த்தருக்குள்ளே கடந்து போனாலும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு, கிரியை செய்வதற்கு, நடத்துவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? உபயோகப்படுத்தி வர்றார். ஆனால் எந்த விதத்திலும் பின்னிட்டு பார்ப்பதுக்கு இடம் இல்லாமல் தேவன் அழகாக நேர்த்தியாக என் பிள்ளைங்களிடத்தில் கூட நான் என்னுடைய தேவைகளை நான் சொன்னதே கிடையாது. எனக்கு ஒரு ப்ளவுஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு அது வேணும், இது வேணும், சபைக்கு இது வேணும், இது வரையிலும் கேட்டதே கிடையாது. இந்த ஊழியங்களுக்கு இது வேணும்னு கேட்டதே கிடையாது. கர்த்தர் அருமையாக என்ன செய்கிறாரு? அருமையாக நடத்துகிறார். சில பிள்ளைங்க காணிக்க அனுப்பும்போது உண்மையிலே நான் இதெல்லாம் சொல்கிறேனே, நீங்கள் கேட்குறவங்க தவறாக நினைக்காதீங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலான லைஃபு.
ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குற வசனம், என் தாசனாய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன்றாரு. எங்களுக்கு சிலர் காணிக்க அனுப்பும்போது ஐயா இருக்கும்போதே அனுப்புவாங்க. இப்போ இன்னும் நல்ல ஊழியம் நல்லா பெருகி வர்றதுனால இன்னும் நல்ல பிளெஸ்ஸிங். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா இந்த காணிக்கை, இந்த பணம் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு, இது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட செலவு, உங்களுக்கு ஒரு செருப்பு வாங்க வேண்டி இருக்கும், உங்களுடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கும், அதுக்காக இது உங்களுக்கு, இது ஊழியங்களுக்காக செலவு செய்யுங்கன்னு கொடுப்பாங்க. இன்று வரையிலும் தேவன் அவ்வளோ அருமையாக நடத்துகிறார். ஒரு நாளும் எங்கள் சபை பிள்ளைகளும் ஒரு நாளும் அவங்க கணக்கு கேட்கவோ அல்லது நீ இந்த வச்சு செலவு பண்ணுறியா அந்த ஆண்டவர் கிருபையில் இப்போ நான் கொஞ்ச நாளாகவே இந்த வந்தே பாரத் இந்த ட்ரெயினில் தான் நான் போயிட்டு வரேன். காரணம் எனக்கு கம்ஃபர்டபுள், எனக்கு அது ஈஸியாக இருக்குது. என்னுடைய ஜேர்னிக்கு என்னுடைய வயசுக்கு அது எல்லாமே எனக்கு செட் ஆகுது. அதனால 5 ஸ்டேஷனில் தான் நிற்கும். 5 இதில் நிற்கிறதில் டக்குன்னு வீடு போய் சேர்ந்துருவேன். அப்போ இதெல்லாமே பணம் ஜாஸ்தி தான். ஆனால் தேவன் என்னை நடத்துகிறார். நான் பெருமைக்காக சொல்லலை, பெருமைக்காக நடக்கவும் இல்லை. கர்த்தர் இது எல்லாமே அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்யும்போது, நீங்கள் ஜனங்களை நேசிக்கும்போது, நீங்கள் ஜனங்களை மன்னிக்கும்போது, தப்பு நிறைய வரும். ஐயோ அந்த ஊழியத்தில் எவ்வளோ குறைகள் வரும், எவ்வளோ நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. எப்படியோ ஒரு எல்லாமே எட்டிக்கு மட்டி பண்ணுவாங்க. ஆனால் உடனே என்ன செய்யணும், அவங்கள மன்னிச்சு ஓகே இனி நீ என்ன செய்யாத, இந்த தப்பை பண்ணாத அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள உட்காந்து பேசி அவங்கள சரி பண்ணி அவங்கள மன்னித்து அவங்கள என்ன செய்யணும், அவங்கள ப்ளெஸ் பண்ணி அனுப்பணும். அவங்கள நேசிங்க. கர்த்தர் உங்களுடைய நீதியின் கிரியையாகிய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போமா, எனக்கு இந்த சுபாவம் எனக்கு வேணும், நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, அப்போ உண்மை போல் என்னை மாற்றுங்க. எனக்கு எங்கள் ஐயா எனக்கு ஒரு நல்ல ரோல் மாடல்னால் என் கணவர் தான். பொறுமைன்னா அந்த மனுஷங்கிட்ட தான் பொறுமையை நான் பார்க்க முடியும். எங்கள் 2 பேருக்குள்ள 50 ஆண்டு வாழ்க்கையில் 50 ஆண்டு நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். ஒரு நாள் கூட அவங்க ஒரு நாள் என்னை ஹர்ட் பண்ணி என்னை காயப்படுத்தி பேசுனதோ எதுவுமே இல்லை. ஒரு நாள் நானும் அவங்க கூட சண்டை போட்டதாக எனக்கு ஞாபகமே இல்லை. கோவப்படவே முடியாது அவங்க மேலே. கோவப்படுறதுக்கு அங்கே இடமே வைக்க மாட்டாங்க. கோவப்படுறதுக்கு இடமே இருக்காது. அவங்க அவ்வளோ ஞானமாக செய்வாங்க. எல்லா காரியத்தையும் எந்த காரியம் செய்தாலும் ஞானமாக செய்வாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்ம சொல்கிறது பிடிக்கலை அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கிடுவேன், அவங்க பதில் சொல்லலை அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அவங்களுக்கு பிடிக்கலை. 2 தடவை கேட்டு பார்ப்பேன், 3ஆவது தடவையும் கேட்பேன், பதிலே சொல்ல. சில நேரம் எழும்பி போயிடுவாங்க, அந்த இடத்த விட்டு எழும்பி கீழே போவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் எழும்பி போவாங்க. அப்போ நான் நினச்சிக்கிடுவேன் அவங்களுக்கு நம்ம சொல்கிற இந்த டிசிஷன், இந்த காரியம் அவங்களுக்கு பிடிக்கலை. உடனே நான் மாற்றிக்கிடுவேன். ஓகே, அதை அப்படியே ஆற போடுறது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த காரியங்களை கர்த்தர் நல்ல வாய்க்கு செய்வார். சமாதானமாக இருக்கும் குடும்பத்தில், நல்ல சமாதானம். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா ஒரு நாள் சண்டை போட்டு அவங்க கோவப்பட்டதை நாங்கள் பார்த்ததில்லை. எங்களுக்கு ஒரு ரோல் மாடலே எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லி சாட்சியாக தான் சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அந்த சமாதானத்தை நீங்கள் இழந்துருக்கிறீங்களா? இன்றைக்கி நீதியின் கிரியை ஆகிய அந்த சமாதானத்தை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்கிறது. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எனக்கு இந்த வசனம் படிக்க உட்கார்ந்தேன்னா எழும்புறதுக்கே விருப்பம் இருக்காது. அவ்வளவு ஆறுதல் கொடுக்கும், அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த வசனங்கள். 17ஆவது வசனத்தில் பாருங்கள், ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். பாருங்கள், என்ன நல்ல வசனம் பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருமே நமக்கு கொடுக்க முடியாதுங்க. எத்தனை தான் நம்ம கூட பேசிகிட்டு இருப்போம். அம்மா வருவாங்க, அம்மா என்ன செய்வாங்க, வீட்டில் பிரச்சனையும் பார்ப்பாங்க. அப்பா வருவாங்க, அப்பா அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும் செய்வார், போயிடுவார். அம்மா போயிடுவாங்க. இன்னும் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வருவாங்க, ஏதாவது செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆறுதலான வார்த்தைகள் பாருங்கள், எவ்வளோ நல்ல வார்த்தைகள். நீதியின் கிரியையை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. பாருங்கள், அப்போ நம்ம எப்படி இருப்போமா, இதெல்லாம் நம்ம செய்தோன்னா நம்ம என்ன செய்வோம், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருப்போம், அமைதியாக இருப்போம். போட்டு அரைக்குடம் தான் என்ன செய்யும், கிடந்து அலம்பிட்டு கிடக்கும். ஆனால் இந்த நீதியின் அந்த அவங்க நல்ல நிரம்பின குடம், நிறைவான ஆவியில் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே அலம்ப மாட்டாங்க. அமைதியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆரோக்கியம் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது.
நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணால், யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அல்லது எனக்கே நான் காலைதோறும் நான் ஜெபம் பண்ணும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய நரம்புகள், தசைகள், இரத்த நாளங்கள், எலும்புகள் எல்லாம் கடைசி மூச்சு வரைக்கும் எந்த சேதமும் அடையக்கூடாது, எந்த பலவீனம் இருக்கக்கூடாது. ஒருவேளை கீழே விழுந்து கையை கால் எடுத்து இது பண்ணாலும் அது என்னை பாதிக்கவும் கூடாது, என்னை மேற்கொள்ளக்கூடாது. நீர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், இந்த பிள்ளைங்க நல்ல தீர்க்க ஆயுசாக இருக்கணும். எந்த சக்கரை வியாதி, எந்த பிபி, எந்த விதமான தைராய்டு, எந்த விதமான ஆர்த்ரைட்டிஸ், எந்த விதமான வியாதிகளும் என்ன செய்யக்கூடாது. எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, ஊழியங்களை என்ன செய்யக்கூடாது, ஊழியர்களை மேற்கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவர்களை கடிந்து கொள்கிறேன் தான் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆரோக்கியத்தை அவர் கொடுக்குறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கரத்தில் என் வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுங்கள், என் பிள்ளைங்களை வர்த்திக்க பண்ணுங்கள், என் சந்ததியை வர்த்திக்க பண்ணுங்கள். நல்லா அழகாக கொடுத்துருக்கிறார். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைங்களே, இதெல்லாம் நடந்த சம்பவம். ஆபிரகாமை தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அழுக்கப்படாதமா இருக்கிறது போல நான் என் தாசனாய் தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். நிச்சயமாக நாம் நேர்மையாக இருந்தோன்னா இந்த வசனத்தின்படி அவர் அழகாக சொல்கிறாரு, நீ மன்னிச்சிரு, அவங்கள மன்னிச்சிட்டு விட்டுரு, நீ அவங்கள பனிஷ் பண்ணாத, அவங்கள பனிஷ் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிட்டேன், அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டேன், பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பார்த்துக்கிட்டேன், நீ யாரையும் வச்சு பேசாத, நீ பேசாத, நீ அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள மன்னித்து அவங்கள தொடர்ந்து அவங்கள நடத்து, அவங்கள அன்பாக வச்சுக்கோ. எங்கள் சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க அத்தனையும், ஊழியம் செய்கிற பிள்ளைங்க அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸில் வந்த பிள்ளைங்க. எங்கள் சபையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சண்டே கிளாஸில் 4 வயசு 5 வயசில் வந்து பழகின பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வீடுகளை நாங்கள் போய் சந்தித்து, அந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் சபைக்கு வர ஆரம்பித்து, அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு அவங்க படித்து பட்டம் பெற்று திருமணம் செய்து அவங்க பேரப்பிள்ளைகள் எடுத்து இன்றைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள எவ்வளோ பொறுமையாக அவங்கள நடத்த தேவன் உதவி செய்திருக்கிறாரு. தப்பு பண்ணாங்க, நிறைய தப்பெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்வோம், அன்பாக நேசித்து அவங்கள மன்னித்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்து எல்லாத்தையும் இன்னை வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கனால தேவன் அந்த பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறார், ஊழியங்களையும் வர்த்திக்க பண்ணுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியங்களையும் கைகளின் பிரயாசங்களையும் தேவன் நிச்சயமாக வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசத்தில் தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீதியின் கிரியையாகிய சமாதானத்திலே தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் இனி என்னென்ன குறைவுகள் இருக்குதோ அந்த குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்கி கொடுப்பார். ஆண்டோடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எவ்வளவு நல்ல தேவனப்பா, எங்கள் கூட பேசிகிட்டே இருக்கிறீங்கப்பா. இந்த பேச்சுகளை நாங்கள் அல்லல் தட்டி விடக்கூடாது, அசட்டையாக எண்ணி விடக்கூடாது ராஜா. தேவாவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் நாங்கள் ஆண்டவரே அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும்ப்பா. நாங்கள் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் எங்கள் சந்ததியின் சந்ததிகளும் வர்த்திக்க பண்ணப்படணும். நீதியின் கிரியையாகிய சமாதானம், விசுவாசத்தில், அன்பில், இன்னும் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் எங்களை வர்த்திக்க பண்ணுங்க. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணுங்க ராஜா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களிடத்தில் நிறைவாக காணப்படும் போது ஆண்டவரே மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களை தேடி வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.